2வது இளைஞர்கள்ட்ட கட்சி கொண்டு போகல அதுன்னு. அப்போ 5 வருஷமாக இதை தானே எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. அவங்க கட்சியில் ஒன்றுமே இல்லை. இன்னை வரைக்கும் அந்த ஒரு கட்சி ஸ்தாபனத்தை சரியாக பண்ணலை, ஆட்சியை ஒழுங்காக பண்ணல, நம்ம தோல்விக்கு பல காரணங்கள் உண்டு அப்படின்றத அவங்க ஏற்றுக்கவே இல்லை. இவர்களை குறை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் என்ன மாதிரி குறை? ஒரு அமைச்சருக்கு சுற்றுலாத்துறையா சுற்றுச்சூழல் துறையா தெரியலன்னு. அதையெல்லாம் சின்ன பசங்க இப்போ தான் வந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கையிலே எம்எல்ஏவாகனு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அமைச்சரும் ஆன பிறகு சில தடுமாற்றங்கள் இருக்கும். அதெல்லாம் பொதுவெளியில் ட்ரால் பண்ணுற மேட்டர்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு அரசியல் தலைவர்லாம் பேசக்கூடாது. அவர்கள் ஆட்சியில் என்னென்ன பிரச்சனைன்றதை வேணால் நீங்கள் நியாயமான எதிர்கட்சியாக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதை பண்ண காணும். இன்னொன்று 2வது கேள்வி, காங்கிரஸ் இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு இவங்க போகல. காங்கிரஸ் பல ஆண்டு காலமாக திராவிட கட்சிகளை விபூதி அடிச்சுட்டு வந்திருக்குது. 67 காங்கிரஸ் ஆட்சி தமிழ்நாட்டில் அகற்றப்பட்டாலும் காங்கிரஸுடைய ஆதிக்கம் திமுகவை வலுவாக பண்ணிக்கிட்டே தான் இருந்தது. நீங்கள் 67க்கு பிறகு 66 அந்த பீரியடில் காங்கிரஸ் உடைஞ்ச பொழுது பழைய காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ்னு 2ஆக பிரியும் பொழுது இந்திரா காங்கிரஸுக்கு திமுகவுடைய தயவு தேவைப்பட்டுச்சு. அப்போ சில ஹெல்ப்லாம் பண்ணாங்க.